ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் உளுந்து வந்து குழம்பு வைக்க போகிறேன். சிம்பிளாக சீக்கிரமாக உளுந்து குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. உளுந்து வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப வந்து நீங்கள் உளுந்து வந்து போட்டுக்கங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு தக்காளி, தேவையான தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். கொஞ்சம் இவ்வளோக்கு முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு வீட்டு மசாலா வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு, உப்பு கொஞ்சம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் லைட்டா கலருக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து கேஸ் வந்து ப்ரெஷர் கட்டு போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சா மட்டும் போதும். கரெக்டாக 3 விசில் விட்டால் வந்துட்டு போதும். குழம்பு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கரெக்டாக 3 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உள்ள கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன மத்தை வச்சு இல்லை கரண்டியை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து தேவைக்கு ஏற்ப என்ன கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாவோ இல்லை உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுங்க, தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணியாக வச்சுட்டு சின்ன தாளிப்பு கொடுத்தா குழம்பே டோட்டலாக ரெடி ஆயிரும். இந்த குழம்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. இதில் அதிகமான ஹை ப்ரோட்டீன் வந்து இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக கை கால் பெயின் இருக்கவங்க, முதுகு பெயின் இருக்கவங்க இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு வந்து கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து உளுந்தை வந்து அவங்க களியாவோ வடையாவோ வந்து சாப்பிட மாட்டாங்க. சில பேர் வடை வந்து அதிகமாக சாப்பிட்றனால நிறைய கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி உளுந்து குழம்பு வந்து நீங்கள் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கும் போது அதில் உள்ள சத்து எல்லாமே நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாகவே கிடைக்கும். இது வந்து ரொம்ப நல்லதுனால இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. சின்னமாக தாளிப்பே கொடுத்துட்டா வந்து குழம்பு சீக்கிரமே ரெடி ஆயிரும். நம்ம காலையில் வந்து என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும்போதோ அப்படி இல்லைன்னா காய்கறி எதுவுமே சுத்தமாக இல்லாத நேரத்தில் இந்த உளுந்து குழம்பு ரெசிபி வந்து செய்யுங்க. ஏன்னா சீக்கிரமே செஞ்சிடலாம். அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவைப்படாது. இப்போ வந்து கடுகு சீரகம் வந்து போட்டிருக்கேன். வரமிளகா 2 போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைஞ்சி வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு வெள்ளைப்பூடு இருந்தாலும் வெள்ளைப்பூடு தட்டி போட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கடைஞ்சி வச்சதில் வந்து ஊற்றிட்டிங்கன்னா குழம்பே டோட்டலாக ரெடி ஆயிரும். இது வந்து எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஃபஸ்ட்டு வந்து இது உளுந்தில் குழம்பா அப்படிங்கிற மாதிரி நானும் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் செஞ்சு சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சுட சுட இட்லி, சாதம், இந்த மாதிரி தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து உளுந்து குழம்பு ரெசிபி வந்து போடுங்கன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ அவங்களுக்காக தான். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமே குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக இதுக்கு வந்து சைடிஷாகவும் நீங்கள் அதிகமாக காரமாக இருக்க மாதிரி இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து கொடுத்துருங்க. இன்னும் ஒரு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு ரெசிபியில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். எங்கள் வீடியோவை பற்றி ஏதாவது கமெண்ட் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.